இன்னைக்கு அண்ணன் விஜய் கரூரில் பேசிய பேச்சை பார்த்துட்டு மக்கள்லாம், அதாவது தற்குறிகள்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பானுங்க, நம்ம அண்ணன் தான் உலகத்திலேயே யோக்கியமான அரசியல்வாதி, ஊழலே செய்யாத அரசியல்வாதின்னு சொல்லி தற்குறிகள்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் அது பொதுமக்களுக்கு தெரியும், ஆடு திருடுறவனையெல்லாம் அரசு வக்கீலாக்கி காசை வாங்கிட்டு அரசு வக்கீலாக்கிய பெருமை இவனுங்களுக்கு தான் சேரும். ஊழலே செய்யாத மாதிரியும் பூராமே பொய் மட்டும்தான் அண்ணன் பேசியிருக்காரு. அதே போல் அண்ணன் சொல்லுவார், எனக்கு பணம் முக்கியம் கிடையாது, ஜனந்தான் முக்கியம்னு சொல்லி பஞ்ச் டைலாக் ஒன்று பேசியிருப்பார். அண்ணங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 600 கோடியை இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் அனாதையாக சோறு இல்லாமல் வீடு இல்லாமல் இருக்கிறக்கு இடம் இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த 600 கோடியில் கொண்டு போய் ஒரு 50 கோடி 100 கோடி எடுத்து கொடுக்க சொல்லுங்களேன், கொடுக்க மனசு வராது. அண்ணன் அரசியலுக்கு வந்ததே அந்த 600 கோடி 6000 கோடி 60,000 கோடி ஆக்கிறக்கு தான் அண்ணன் அரசியல் வந்திருக்காரு. அது பொதுமக்களுக்கு தெரியும். தற்குறிகளுக்கு வேணால் அது தெரியாமல் இருக்கலாம், அதை தற்குறிக்கு வேணால் நம்புவானுங்க. அதனால் அண்ணன் இந்த மாதிரி வர இந்த பஞ்ச் டைலாக் பேசுகிறது இனியாவது மாற்றிப்பாருன்னு நினச்சா, ஆனால் அண்ணனுக்கு அந்த பஞ்ச் டைலாக் பேசுகிறது மட்டும் கடைசி வரைக்கும் போகவே போகாது. எங்கே போனாலும் ஒரு கூத்தாடி, அரசியலே தெரியாத தற்குறின்னு அண்ணன் ப்ரூவ் பண்ணிடுவார்.